ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தவங்களுக்கு இடுமுடி கட்ட போகிறாங்க. அதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு வழி அனுப்புறதுக்காக கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்டு தான் வந்தோம். ஆனால் வழியில் நமக்கு கடையை பார்த்தாலே வண்டி நிற்காத போகாது. இங்கே மாம்பழப்பட்டு ரோடு விழுப்புரத்தில் ராதாஸ் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ ஸ்டால் இருக்குது. அங்கே தான் டீ குடிக்கிறதுக்காக வண்டி நிறுத்தி இருக்கிறோம். நாங்கள் இங்கே ஃபஸ்ட் டைமாக வரோம். ஏன்னா நமக்கு இந்த லைனில் வேலை இல்லை. இந்த ரூட்டில் நம்ம இது வரைக்கும் எதுக்காகவும் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த தம்பிக்காக நம்ம போகிறோன்றதால சரி வழியில் இங்கே இருக்குது இந்த கடை அப்படின்னு டீ குடிக்கலான்னு நிறுத்தினாங்க. டீ குடிக்கிறத விட்டுட்டு மற்றதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒரு சமோசா வாங்கணும். நிலா ஸ்வீட் போண்டா ஒன்று வாங்கிக்கிட்டா. அது முடிச்சுட்டு ரெண்டாவது மறுபடியும் போய் எதனா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டோம் நிலா அவங்க அப்பாவை. அவங்க தான் போய் இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம டோக்கன் வாங்கி தான் எல்லாமே வாங்கணும். எது வேணும்னாலும் அவங்க போயிட்டு வடை வாங்குகிறாங்க. மசாலா வடைன்னு நினச்சேன். ஆனால் வாங்கின்னு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அது வாழைப்பூ வடை. ஆனால் சூப்பராக இருந்தது வாழைப்பூ வடை. அது ஃபுல்லுமே அவ்வளோ வாழைப்பூ இருந்தது. இது வரலையுமே நான் இவ்வளோ வாழைப்பூவோடு வடை சாப்பிட்டதே இல்லை. நம்மளே வீட்டில் செஞ்சாலும் கொஞ்சமாக தான் அதில் போடுவோம். எப்படி இருக்கு இப்ப? சரி, ஓகே குடி. ஆளுக்கு ஒரு டீயும் குடிச்சிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் இதில் மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறா. என்னென்னு பார்த்தா போய் எனக்கு போண்டா வேணும். அவள் சாப்பிட்டால அதே போண்டா எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு போய் அந்த போண்டாவை கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தது. அவங்க அப்பா காசு கொடுத்து சரி போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. போய் அக்காவும் தங்கச்சியும் இப்போ வாங்கிறதுக்காக போய் நிற்கிறாங்க அங்கே. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கடையை பார்த்தீங்கன்னா நிற்காமல் போக மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். யார் எந்தெந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே இந்த செக்கு எண்ணெய் அதில் செஞ்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க. பாம் ஆயிலோ இல்லை வேறு எதுவுமே கலப்படம் இல்லாத பியூர் மர செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லி அவங்களே செக்கு மில்லுமே வச்சுருக்கிறாங்க. பக்கத்துலேயே இருக்குது அவங்க ஆயில் மில்லு. அதுலேருந்து வர ஆயிலில் தான் அவங்க செய்கிறாங்க. அதனால் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அது போண்டா பாப்பா வாங்கிக்கிட்டா. போண்டாவை வாங்கினோடனே இவ பால்கோவா வேணும்னு சொல்கிறா. சரி என்ன பண்ணுறது, அப்புறம் பாப்பா கேட்குறாளேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு பால்கோவா வாங்கி கொடுத்துட்டு இவளுக்கு ஒரு போண்டாவை வாங்கி கொடுத்து அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக காசை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஆனால் இதில் அந்த போண்டாவை வாங்கிச்சே தவிர கொஞ்சம் தான் சாப்பிட்டது. போயிட்டு நாங்கள் வண்டியில் உட்காந்த உடனே என்கிட்ட கொடுத்துருச்சு. அது சாப்பிடவே இல்லை அந்த போண்டாவை. சரின்னு அந்த போண்டாவை வாங்கி நான் வாய் உள்ளே வச்சு ஒரு அமுக்கிட்டேன். அவ்வளோதான். அந்த கடைக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பிச்சு தரமா இவர் மட்டும்தான் வந்தார். ஃபோன் பண்ணின்னு
இருக்கக்கூடாது, உடனே வர மாரி இருக்கணும் அப்படின்னா 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் எல்லாம். சாயங்காலம் தான் எப்படி இருந்தாலும் இங்க பாரு இங்க பாரு அங்க ஒரு மாமா பாரு அந்த மாதிரி போட்டு பார்த்தா நீ ஊருக்கே போவாத மாமா. ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டாய் இங்க என்ன நடக்குது பாரு 2 பேரும். என்ன பண்றாங்க? உனக்கு வேணுமா? வாங்கிக்கிறேன் அடுத்த ரவுண்டு. டீ வேணுமாமா? ஏய் கசகசா வந்துட்டாடா. ஊர் கதை உட்காந்து பேசுறாங்க பாருங்க 2 பேரும். இங்கே பாருங்க மாஸ்டர் வந்து வடை சுட்டுன்னு இருக்கிறாங்க. மாஸ்டருக்கு பக்கத்தில் ஹெல்ப்பரு. அது என்னது உருளைக்கிழங்கா? ஸ்லோ பண்ணி விட்டுடு, செம புகை வருது. இதுல இது போகாதா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லார் கூடயும் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எல்லாரையும் மீட் பண்ணது. அப்புறம் வர வழியில் ஒரு தயிர் வடையை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே பாய்.